பிரேக் டவுன் சீரிஸ்ல அடுத்து நான் பார்க்க போகிறது ஐ எம் குரூட்ன்ற ஒரு சின்ன மினி சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசன் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 எபிசோட் இருக்கும். ரொம்ப பெருசாக கிடையாதுங்க. ஆக்சுவலி மற்ற எபிசோட கம்பேர் பண்ணும்போது மற்ற சீரிஸ் எபிசோடில் பாதிலையும் பாதி லைக் ஒரு 20 நிமிஷம் தான் வரும். டோட்டலாக எடுத்துட்டிங்கன்னா அது கிரெடிட்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 15-17 நிமிஷம் வரும். அவ்வளோதான். மொத்தமே ரொம்ப ஷார்ட்டான ஒரு சீரிஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம்னா, இப்போ கார்ட் நெட்வொர்க்கில் லார்வான்னு ஒரு ஷோ வந்துருக்கு பார்த்துருக்கீங்களா? இந்த கார்ட் நெட்வொர்க்கில் லார்வான்னு வந்திருக்கும். ஜிடி டிவியில் இந்த ஷோக்கு நடுவில் வாண்டு, அப்புறம் இந்த கைப்புள்ள யூ கேன் டூ இட்னு சில சின்ன சின்ன ஷார்ட் ஷோஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் லைட்டாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் காமெடியாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதை கொடுக்க பார்த்துருக்காங்க நம்ம குரூட்டை பேஸ் பண்ணி. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 1க்கும் 2க்கும் நடுவில் நடக்கிற ஒரு கதை தான். சின்ன குட்டி குரூட்டை காட்டியிருந்திருக்காங்க. இந்த குழந்தை பையன் குரூட் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையாக தான் இது போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி குட்டி குட்டி அந்த மினி ஷோஸ் எல்லாம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவுமே உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஸ்டார்டிங்கில் மாரல் இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. அந்த இன்ட்ரோவே நம்ம இவர் ஸ்கிப் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் நான் அந்த இன்ட்ரோவே ஸ்கிப் பண்ணிட்டல. குரூட் அந்த இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாலும் நான் அந்த இன்ட்ரோவே ஸ்கிப் பண்ணி பார்த்தேன். எந்த மாதிரி யாராவது பார்த்தீங்களா? அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆடியன்ஸே பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபோர்த் வால் பிரேக்கிங்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிடையாது, சும்மா ஒரு ஃபன்னுக்காக காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அண்ட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரூட்டை வந்துட்டு ஒரு சின்ன ட்விக்லேருந்து தான் வளர்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இறந்து போன அந்த குரூட்லேருந்து ஒரு சின்ன ட்விக் தான் இங்கே வளர்ந்துகிட்டு இருக்கோம். அந்த ட்விக் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவனை கேர் பண்ணிக்கிறதுக்காக சைடில் 2 மிஷினுமே இருக்கும். அந்த சமயத்தில் குரூட் பார்த்தீங்கன்னா வளர்ந்து அவனுக்கு காலுமே முளைச்சிரும். முளைச்சதுக்கப்புறம் அவனை ஓரம் தள்ளி வச்சிருவாங்க. இப்போ புதுசாக அந்த இடத்துக்கு ஒரு போன்சாய் மரம் வரும். அந்த போன்சாய் மரத்தை இந்த 2 ரோபோட்டும் டேக் கேர் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது நம்ம குரூட்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த மரத்து கூட சண்டை போயிட்டு இருப்பாப்ல. ஸோ அதோட ரெக்கையை பிச்சு கையடிச்சு காலடிச்சு இரவே பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஒரு சைடை பிடிச்சி இழுத்து அதோட ஒரு கிளையை பார்த்தீங்கன்னா பிடிச்சி உடச்சி அது கூட சண்டைக்கு போய் அது கூட அப்படியே செது கீழே விழுந்து 2 பேருமே ஜாடியை உடச்சு குரூட்டுக்கு கால் இருக்கு எஸ்கேப் ஆயிட்டாப்ல. அந்த மரத்துக்கு கால் இல்லையே, ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்மள மாதிரி மரம் தானே அப்படின்னு சொல்லி என்னதான் ஆரம்பத்தில் பார்த்து சிரிச்சாலும் அதுக்கப்புறம் பாவப்பட்டு அந்த ஜாடியுமே சேர்த்து அதை மேலே நட்டு வச்சுட்டு அதுக்குமே பார்த்தீங்கன்னா பொருவையெல்லாம் போற்றி விட்டு சாப்பாடு தர மாதிரி காட்டியிருப்பாங்க. ரோபோட்டையும் அடித்து துரத்தி விட்டுருப்பாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. என்னடா அவ்வளோதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஆல்ரெடி நான் சொன்னேன் இது ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி தான் அப்படின்னு. ஸோ குட்டி குட்டியாக தாங்க இருக்கும் ஒவ்வொன்றுமே. இது ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஷோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் 2வது எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பிளான்ட் போயிருக்காங்க. பார்க்க கிட்டத்தட்ட பாலைவனம் மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல குரூட் விட்டு ஒரு சின்ன ஒரு கூடு கட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பறவை மாதிரி ஒரு சின்ன அணில் மாதிரி ஒரு உயிரினம் வரும். அணிலோ எலியோ அந்த மாதிரி வந்திருக்கும். ஆக்சுவலி போன கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 2லேயே பார்த்தீங்கன்னா அவங்க பர்ஹட் ஒரு பிளானட் போயிருப்பாங்க. அந்த பிளானட்டில் இந்த மாதிரி ஒரு பறவையும் இருக்கும், இந்த மாதிரி ஒரு எலிக்குட்டியுமே இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான். இது அந்த பிளானட் தான் தெரியல, பட் அந்த மாதிரியான ஒரு உயிரினம். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, நம்ம குரூட்டை கிட்டத்தட்ட நெருங்க வரும்போது ஒரு பறவை வந்து தூக்கிட்டு போயிடுது. அதனாலேயே மொத்த கூடுமே இடிஞ்சு விழுந்துருது. இதனால் நம்ம குரூட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுந்துகிட்டு இருக்காப்புல. 37 நிமிஷம் அழுறாங்க. ஸோ 37 நிமிஷம் அழுந்துக்கு கீழே விழுந்துட்டதுக்கப்புறம் ஒரு பாறையை தூக்கி பார்க்குறாரு. சரி, ஒரு குட்டி கல்லை தூக்கி பார்க்குறாரு. தூக்கி பார்த்தா அடிக்குள்ளே ஒரு குட்டி எறும்பு சைஸில் இருக்கிற ஒரு ஏலியன் சிவிலைசேஷனே இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் எறும்புங்க மாதிரி தான். எறும்புங்க எப்படி ஒரு காலனைஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அதே மாதிரி இந்த ஏலியன்ஸுமே காலனைஸ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் குரூட் பார்த்தீங்கன்னா அதுங்களை டிஸ்டர்ப் பண்ண அதுங்களுமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. இதுங்க இந்த குட்டி எலியன்ஸ் கூட பயங்கரமாக டெக்னாலஜியில் இன்வால்வ் இருக்குங்க. டெக்னாலஜிலாம் வச்சு குரூட் அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் குரூட்டோட உடம்புலேருந்து ஒரு இலை அந்த பக்கம் விழுந்ததுக்கப்புறம் அந்த இலையை பார்த்தீங்கன்னா அதுங்களாம் சாப்பிட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ பல வருஷங்களாக பட்னியில் இருந்திருக்கு போட்டிருக்கு. அந்த இலையை மூலமாக இதுங்க சாப்பிட்டு கொஞ்சம் வயிறாக இருக்குதுங்க. ஒரு எலியன் கூட லைட்டாக கொஞ்சம் அழுந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வந்துட்டு இதை அப்படியே விட்டுறக்கூடாது, நானே இதுங்களுக்கு சோறு போகிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்து மரத்துலேருந்து இலையை பறிச்சுட்டு வருவார். பட் பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தெரியாதனமா அவரே அவர்களை மிதிச்சு மொத்தமாக காலி பண்ணி விட்டுருவார். நம்ம அவள் தான் முடிஞ்சு போச்சோ, இது வேணாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து ஒரு கல்லை போட்டு மூடிட்டு போயிருந்துருப்பாப்ல. ஆனால் அதெல்லாம் உண்மையிலேயே சாகலைங்க. ஆக்சுவலி சாகலை. அதெல்லாம் வந்துட்டு எப்படி எஸ்கேப் ஆகிட்டு இருக்குதுங்க. மேபி அதுக்கு திரும்ப தங்களோட வீடை பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி காட்டப்படலாம். அதோட எபிசோட் 2வே முடியுது. எபிசோட் 3ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஸ்பேஸில் போயிட்டு இருக்கும்போது நம்ம குரூட் தூங்கிட்டு இருக்காப்ல. திடீர்னு முடிச்சு பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சைடில் ஒரு ஏலியன் இருக்கிற மாதிரி காட்டப்படுது. இந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு பேய்பட எஃபெக்ட் போயிட்டு இருக்கும். சைடில் ஒரு வாட்ச் மாதிரி எடுத்து தலையை கட்டுவார்ல, அதுலேருந்து லைட் வரும். அந்த வாய்ஸுக்கு அந்த லைட்டுக்கு ஆக்சுவலி வாய்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கன் தான். ஸோ ஜேம்ஸ் கன் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லுக்லாம் பார்க்கும்போது ஏலியன் படத்தோட எஃபெக்ட் கொடுக்குது. அந்த ஜீனம் ஆஃப் ஏலியன்ஸ் குட்டி அந்த ஃபேஸ் சர்கஸ் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கை தான் அது கொடுக்குது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஜெல்லு மாதிரி ஊற்றிட்டு இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாய்லெட்குள்ளே இருக்கவும் செக் பண்ணும்போது டாய்லெட்டில் இல்லை, மற்றதான் வந்துட்டோம் நாம் வந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போய் வெளியே பார்க்கும்போது அந்த ஒரு ஜெல் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது சைடில் ஒரு இடத்தையுமே உடச்சிட்டு வெளியே போயிடும். வெளியே வந்து பார்த்தா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குரூட் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு உருவத்தை மாற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே உருவத்தை மாற்றக்கூடிய ஒரு ஏலியன் தான். மார்வலுக்குள்ளே ஏகப்பட்ட உருவமாத்திர ஏலியன்லாம் இருக்குது. ஸ்க்ரல்ஸாக இருக்கட்டும், அந்த லைட் எல்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா உருவத்தை மாற்றிட்டு இருக்கு. அண்ட் அது பார்த்தீங்கன்னா ஐ எம் குரூட் 2 பேத்துக்கும் ஐ எம் குரூட் சண்டை போயிட்டு இருக்கு. அண்ட் பீட்டர் குவில் ஸ்டைலில் 2 பேருமே இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ டான்ஸ் ஆடி போட்டி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த ஜெல் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டராக மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இதோட பேர் யூவா அப்படின்னு சொல்லி கிரெடிட்லலாம் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த வகை ஒரு ஏலியனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அப்படியே டான்ஸ் ஆடி போய் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த வெளியே ஸ்பேஸ்க்குள்ளே தூக்கி அடிக்கிற அந்த ஒரு சேம்பருக்குள்ளே போட்டு ஸ்பேஸில் தூக்கி அடிச்சு அதுவுமே உறைஞ்சி செத்து போயிருது. நேக்கா பார்த்தீங்கன்னா கொண்டு வெளியே தூக்கி போட்டுருச்சுன்றது காட்டி
காட்டியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐ ஆம் குரூட் அப்படின்னு காட்டுறதோட போட்டிருக்காங்க. இங்கே நான் ஒருத்தன் தான்டா குரூட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதோட அந்த இடத்த விட்டு போகிற மாதிரியே காட்டியிருக்காங்க. இதோட எபிசோட் 3 முடியுது. நாலாவது எபிசோடில் ஏதோ ஒரு வித்தியாசமான பிளானெட் வந்திருக்காங்க. ஒரு சோலைவனம் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு பாலைவனம், இப்போ சோலைவனம். அந்த இடத்துல ஒரு சின்ன தண்ணிக்குள்ளே இறங்கி குளிக்கும் போது அங்கே சேர் குரூட்டோட உடம்புல போட்டு ஃபுல்லாக உடம்புல முடி முளைக்கிற மாதிரி முடியல இலை முளைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. டெக்னிக்கலாக குரூட்டுக்கு அது முடி தான். அந்த இலையெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ட்ரெஸ்ஸஸ் மாற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆரம்பத்தில் ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருப்பாப்ல, அப்புறம் டால்ஃபின் மாதிரி, அப்புறம் சென்டார் மாதிரி, குதிரை மாதிரி, சென்டார் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாப்ல. லாஸ்ட்டில் சிண்ட்ரலா மாதிரி கூட உருவமாச்சு வந்திருப்பாரு. பட் இந்த பக்கம் இவர் போகிற சவுண்டை கேட்டுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அணில் வந்துட்டு அந்த டிஸ்டர்பன்ஸில் தூங்க முடியாமல் வந்துட்டு இருக்கோம். வெளியே வந்த உடனே இந்த இலையெல்லாம் உளுந்த உடனே வெளியே வந்து அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அப்புறம் திரும்ப அந்த இலை எல்லாமே உதிர்ந்து போயிடும். திரும்ப போய் பார்த்தா தண்ணியும் காலியாயிரும். அந்த இடத்துல சேரும் இருக்காது. இதை பார்த்துட்டு அந்த அணில் கத்த அந்த அணிலோட உடம்புல இருந்த மொத்த அந்த முடியுமே உருவி இவரோட ஒரு ட்ரெஸ் ஃபேஷன் மாதிரி எடுத்து போட்டு வந்துட்டு இருக்காப்ல. கிட்டத்தட்ட தோல் உரிக்கிற மாதிரி அதோட அந்த முடியை உரிச்சு இவர் எடுத்து போட்டு வந்துட்டு இருக்காப்ல. இதோட எபிசோட் 4 முடியுது. அண்ட் எபிசோட் 5 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம குரூட் ஏதோ ஒரு பை எடுத்துட்டு வருது. அந்த பையில கூட நாசா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கு. நாசாவோட ஏதோ ஒரு பை போட்டிருக்கு. இல்லை அப்படி ஏதோ நாசான்னு சிம்பிள் ஓட்டி இருக்குங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி பை கீழே பேக்மேனோட அந்த ஒரு கோஸ்ட் எல்லாம் கூட இருந்துட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட உள்ளேருந்து ஒரு ஆல்ஃபன் காமிக் புக் எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுவுமே மார்வல் கீழே வந்த ஒரு காமிக் புக் மாதிரி தான். அண்ட் அந்த காமிக் புக்கில் கிழிச்சு சைடில் ட்ராஸ் குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த சோப்பை திருடி இந்த பக்கம் நம்ம ராக்கெட்டோட வால்லேருந்து அந்த முடியை திருடி ஏதோ பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. மொத்தமாக தூக்கிட்டு போய் வச்சு அந்த இடத்துல ஏதோ ட்ரா பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் நம்ம பீட்டர் கோயிலோட அந்த ஒரு பூத்ஸுமே யூஸ் பண்ணி ஃபயர் அப் பண்ணுற மாதிரிலாம் காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் கடைசி கிளிட்டர் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்தையே வெடிக்க வச்சு அந்த இடத்துல நல்லா கிளிட்டர் எடுத்துகிட்டு இருப்பாப்ல. என்னடா ஏதோ வெடிக்குது அப்படின்னு வந்து ராக்கெட் அந்த இடத்துல பார்க்கும்போது அங்கே தான் குரூட் பார்த்தீங்கன்னா அந்த வெடிச்சு போன இடத்த டேப் வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்காப்ல. இன்னசென்ட் ரொம்ப அப்பாவிப்பா, ரொம்ப அப்பாவியாக இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ராக்கெட் பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டுக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வளைஞ்சு அந்த பெயிண்டிங் எடுத்து சார் நம்ம டிராயிங் எடுத்து காட்டுறப்பல அந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 1 இருக்குல்ல, அதில் எப்படி நம்ம பெரிய சைஸ் குரூட் வந்துட்டு எல்லாத்தையுமே சுற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வெடிப்புலேருந்து. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அந்த இடத்துல எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. சைடில் கூட மேலே பாருங்களேன், அந்த பேபி குரூட் கூட அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் காட்டி இருந்திருக்காங்க. பட் அந்த இடத்துல வெடிப்பு தானே, வெடிப்புக்குள்ளே போய் நம்ம ராக்கெட் உழம்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூட்டை ராக்கெட் பிடிச்சி தூக்குற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. எப்படியே காப்பாற்றி விட்டாரு. பட் குரூட்டோட டிராயிங் ஸ்பேஸில் பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது, இந்த சீரிஸுமே முடியுது. ரொம்ப ஷார்ட்டான ஒரு சீரிஸ் தான், ஒரு ஃபீல் குட்டாக கொண்டு போயிருப்பாங்க, கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஓரளவுக்கு குரூட் இந்த மாதிரி க்யூட்டான அவெஞ்சரோட ஒரு சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை பாருங்கள், கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். வெல் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்க வரைக்கும் பை பாய். ஐ திங்க் இதோட நான் ஃபேஸ் 4 முடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முடிச்சிருவேன். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.